என் அன்பனுக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்களிக்க போகும்போது கவனிக்க வேண்டியது உள்ளூர் வேட்பாளரையா அல்லது முதல்வர் வேட்பாளரையா? மே 16ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. நாடு முழுக்க கடுமையான தீவிர அனல் பறக்கும் பிரச்சாரம். அனல் பறக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்துல அனல் கடுமையாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மே மாசத்துல தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். தலைவர்களுக்கு சகல வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டர்களுக்கு அதுபோல வசதிகள் செய்யப்படுவதில்லை. இருந்தாலும் தன்னுடைய தொண்டர்கள் எப்பவுமே தன்னுடைய தலைவனும் தலைவியும் வாழ்வதற்காக எப்போதும் உற்சாக குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். வேகாத வெயில இருந்தாலும் வேகாத வெயில செத்தாலும் தன்னுடைய தலைவனுக்காகவும் தலைவிக்காகவும் எப்போதும் இந்த தமிழர் குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். எப்போதும் இந்த அரசியலை நம் மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டேதான் இருந்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் வாக்களிக்க போகும் முன் கட்சிகளை தாண்டி சின்னங்களை தாண்டி நம்முள் இருக்கக்கூடியது மிகப்பெரிய முக்கியமான கேள்வி. நம் தொகுதியில் இருக்கக்கூடிய போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார்? அவர் சரியானவரா தவறானவரா? அவருக்கு வாக்களிக்கலாமா கூடாதா என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. கூடவே சேர்ந்து இந்த நாட்டில் யாருடைய ஆட்சி தொடர வேண்டும், யாருடைய ஆட்சி வர வேண்டும் என்றும் சேர்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்போது முதல்வர் முதல்வராக யார் தொடர வேண்டும் அல்லது யார் வர வேண்டும் என்பதை கவனிப்பதா அல்லது என்னுடைய தொகுதியில் யார் இருக்க வேண்டும் என்பதை பார்ப்பதா என்பது மிக முக்கியமான கேள்வி. யாருக்கு ஓட்டு போடணும் என்று சொன்னால் நேரடியாக ஜெயலலிதாவை தொடரட்டும் அல்லது கருணாநிதி வரட்டும் என்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர நாம் ஒவ்வொரு வேட்பாளரை பார்ப்பதில்லை. சில இடங்கள்ல முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்கள் யாரேனும் போட்டியிடுகிறார்கள். நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா தொடரணுமா அல்லது கருணாநிதி வரணுமா இல்ல விஜயகாந்த் வரணுமா அன்புமணி வரணுமா அண்ணன் சீமான் வரணுமா இப்படி எல்லாம் பல கேள்விகளுக்கு மத்தியில இந்த தொகுதியில இந்த வேட்பாளர் வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு செகண்ட் தாட் வருது. ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. முதல்வர் வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதி வேட்பாளரை தீர்மானிக்கிறார்கள். நம்முடைய தொகுதி வேட்பாளர் யாரு? சரி, முருகேசன் தான் நம்முடைய வேட்பாளர் போல அப்படின்னு ஓட்டு போடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே வேட்பாளரை மாத்திடுறாங்க. அதிமுக மாத்துறாங்க, திமுக மாத்துறாங்க, பாமக மாத்துறாங்க, எல்லா கட்சியிலும் மாத்துறாங்க. வேட்பாளர்கள் தேர்வுல அவ்வளவு குழப்பம். வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு நம்மால் என்ன செய்வான்? உடனே வேட்பாளர் என்ன தெரிஞ்ச உடனே மொட்டை பெட்டிஷனா போட்டு தள்ளிடுவான் தலைமைக்கு. இன்னாருக்கு இப்படி இவ்வளவு கேஸ் இருக்கு இவ்வளவு கேஸ் அவ்வளவு கடுமையான பிரச்சாரங்கள் வந்துடும். உடனே வேட்பாளர் மாத்துறாங்க. இப்படி வேட்பாளர் மாற்றம் சில இடங்கள் நடக்குது. இன்னும் சில இடங்கள்ல சீட்டு மட்டும் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு ஓடுறான் வேட்பாளர். தேர்தலில் வேட்பாளர் அறிவிச்சா அவன் கட்சி பணி பண்ண மாட்டான், வேலை பார்க்க மாட்டே உட்காந்துறான். அதுக்கப்புறம் இவன் வேலையை பார்க்க மாட்டாமல் கடைசி நேரத்தில் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு மேல மாற்று கட்சியில போய் சேர்ந்துருவான்னு பயந்துட்டு அந்த வேட்பாளர் மாற்ற வேண்டியிருக்கு. இப்படி வேட்பாளர் மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. முதலமைச்சர் வேட்பாளர்களால் நம்முடைய உள்ளூர் வேட்பாளர்களை மாற்ற முடியும், உள்ளூர் வேட்பாளர்களால் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்ற முடியாது. அப்ப இந்த ரெண்டுல யாரை நம்பி நாம் வாக்களிப்பது, யாரை பார்த்து வாக்களிப்பது என்பதுதான் இன்றைய விவாதத்துடைய பிரதானமான பொருளா இருக்கிறது. நான் நம்முடைய நிகழ்ச்சியுடைய விருந்தினர்களை அறிமுகப்படுத்த விளைகிறேன். என்னுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கான தனி அடையாளம், தன்னுடைய கணவருக்கான மிகச்சிறந்த டாக்டர் நீலு டாக்டர் மிகச்சிறந்த டாக்டருக்கான தன்னுடைய தனி அடையாளம், அதையெல்லாம் தாண்டி தனக்கென ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டிருப்பவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். எதிர்கட்சிகளோடு போராடுவது மட்டுமில்லாமல் சொந்த கட்சியிலே கூட கடுமையான போராடி கொண்டிருக்கக்கூடியவர். அடுத்ததாக திரு சுப உதயகுமாரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். ஒரு தமிழ்நாட்டுடைய கடைக்கோடி கடற்கரை பகுதியிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க செய்வது எப்படி என்று அணுகுலைக்கு எதிராக இவர் போராடினார் இல்லையோ, அணுகுண்டுகளை தொடர்ந்து வீசிக்கொண்டே இருந்தார். தீவிரவாதம், தேச துரோகம், பயங்கரவாதி எல்லா வழக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னென்ன வழக்கமா இருக்குன்னு மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவையே தன்னுடைய எதிர்ப்பு குரலால் தான் எது சரி என்று நினைக்கிறோமோ அந்த கொள்கைக்காக கடைசி வரை இறுதியான முறையில் உறுதியான முறையில் சாத்வீகமான முறையில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியவர். அதேபோல மயில்சாமி அவர்கள் நடிகர், சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர். உங்களுக்கு தெரியாதல்ல, திருப்பதியில லட்டு கொடுத்ததை ஜிலேபியா மாத்தினது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி பல விஷயங்களை மாற்றக்கூடியவர். அதேபோல எனக்கு வலதுபுறம் இருக்கக்கூடியவர் ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு முருகன் அவர்கள். எழுத்தாளர், கருத்தாளர், தொடர்ந்து அரசியல் விமர்சன கட்டுரைகளை சொல்லிக் கொண்டிருப்பவர், எழுதி கொண்டிருப்பவர். இந்த பகுதியை இந்த மண்ணை சேர்ந்த ஓய்வு பெற்ற மூத்த திரு ஐஏஎஸ் அதிகாரி திரு முருகன் அவர்கள். அதேபோல திரு கம்பம் செல்வேந்திரன் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டுடைய டெல்லி பிரதிநிதியாக செயல்பட்டவர், ஒரு அருமையான சொற்பொழிவாளர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான பிரமுகர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார். அதேபோல திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பல 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தொழில் நிறுவனங்களை இயக்கிக் கொண்டிருப்பவர். தான் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் என்பதை எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல், எந்த ஒரு அகந்தையும் இல்லாமல் முழுக்க முழுக்க எளிமையின் அடையாளமாக கொண்டிருப்பவர் திரு பாண்டியராஜன் அவர்கள். அதிமுகவுடைய வேட்பாளராக இருக்கிறார், ஆவடியில் போட்டியிடுகிறார் சென்னையில. நண்பர்களை நாம் நேரடியாக விவாத பொருளுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த 6 விருந்தினர் நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். முதலில்
நாம் கவனிக்க வேண்டியது உங்கள் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் என்பதை தானே தவிர முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை அல்ல அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. இன்னொரு பக்கம் முதல்வர் வேட்பாளர் தான் முக்கியமே தவிர கீழே இருக்கக்கூடிய 234 தொகுதி வேட்பாளர் முக்கியம் அல்ல, முதல்வர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியவர் என்பது மறுபக்கம். முதல் பக்கத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது உள்ளூர் வேட்பாளர் தான் என்பதை சொல்வதற்காக முதலில் திருமதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தன்னுடைய உரையை வழங்குமாறு அழைக்கிறேன். ஒவ்வொரு தேர்தலிலும் ஏதாவது ஒரு கட்சி வெற்றி பெறுகிறது. எல்லா தேர்தல்களிலும் மக்கள் தோற்று போகிறார்கள். அதுதான் இன்றைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் உள்ளூர் வேட்பாளரை பார்த்து வாக்களித்தால் மட்டுமே நீங்கள் தோற்று போவதை தடுக்க முடியும் என்ற காரணத்தினால் நான் இந்த தலைப்பில் உங்களோடு பேச வந்திருக்கிறேன். ஒரு பையன் அவங்க அப்பாட்ட கேட்கிறான், அப்பா தேர்தல்னா என்னப்பா? நம்மை அவர்கள் ஏமாற்றுவதற்கு நாமே கொடுக்கும் லைசன்ஸ் தான் மகனே தேர்தல். என்னைய கேட்டிருந்தா நான் வேற சொல்லிருப்பேன், அப்பாவை வெற்றி பெற வைக்கிறக்கா மகன் உழைக்கிறதா தேர்தல் சொல்லிருப்பேன். சமீபத்தில் சென்னையில் மழை வெள்ளம் வந்தது. மக்கள் அத்தனை பேரும் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். உள்ளூர் வேட்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஓரளவுக்கு அந்த பகுதியை பற்றி தெரிந்திருந்தது, உதவினார்கள். ஆனால் வெளியூர் வேட்பாளரையோ இல்லை என்றால் முதல்வர் வேட்பாளரையோ தேர்ந்தெடுத்தவர்கள் தங்கள் சட்டமன்ற உறுப்பினரை தேடும் நிலைதான் ஏற்பட்டது. அதாவது தமிழர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், தமிழர்கள் தோல்வியால் துரோகத்தினால் வீழ்வார்கள் என்று தான் அடிக்கடி சொல்வார்கள். ஏனென்றால் 1967 பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கிங் மேக்கர் என்று இந்த உலகமே வியந்து கொண்டிருந்தது. வடநாட்டவர் இங்கே ஒரு மாமனிதன் நின்று பிரதமரையே அவர் நிலைநிறுத்தும் ஒரு நிலையில் இருக்கிறார் என்று வட இந்தியாவே நம்மை பெருமையுடன் நோக்கிக் கொண்டிருந்த நேரத்தில் தோற்கடிக்கப்பட்டார் விருதுநகரில். முதல்வர் யார் என்று நீங்கள் தீர்மானிப்பதற்கு முன்னால் முதல்வராக இருந்தவர் நம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்திருந்தால் அந்த 1967 உடனே அவர் சட்டமன்றத்திற்கு சென்றிருந்தால் இந்த நாகரிக அரசியல் மேம்பட்டு இருக்குமா இல்லையா என்ற கேள்வி நம் முன்னால் எழுகிறது அல்லவா? அதனால் 2014 நாங்க நரேந்திர மோடியை பார்த்து ஓட்டு போட்டிருக்கணுமா இல்ல கீழே இருக்கக்கூடிய வேட்பாளர் பார்த்து ஓட்டு போட்டிருக்கணுமா? அதற்கும் நான் பதில் வைத்திருக்கிறேன். நீங்கள் இந்த கேள்வியை கேட்பீர்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் பாண்டே அவர்களே. ஏனென்றால் உங்களோடு விவாதத்தில் நான் பங்கெடுத்துக் கொண்டு நானும் விவாதங்களில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். பாராளுமன்றம் என்பது வேறு, சட்டமன்றம் என்பது வேறு. பாராளுமன்றம் பாலிசி டிசிஷன் எடுக்க வேண்டியது. அதனால் உங்களது பாராளுமன்ற உறுப்பினர் அதற்கு தகுந்தவராக இருக்க வேண்டும். இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிப்பவராக இருக்க வேண்டும். நான் சொல்வது என் பக்கத்து தெருவில் என்கிட்ட கூட கேட்டாங்க. நான் சுயமாக சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் ஒரு மாநிலத்தின் தலைவராக இருக்கிறேன். 234 தொகுதிகளிலும் நான் எந்த தொகுதியில் நிற்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் சமீபத்தில் மழை வெள்ளம் வரும்பொழுது என் வீட்டு பக்கத்தில் அந்த பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் பட்ட பாட்டை பார்த்துவிட்டு மேஜையை தட்டுபவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடாது, தட்டி கேட்பவர்கள் தான் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஒரே ஒரு சின்ன சம்பவம், நேரத்தின் அருமை கருதி நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவராக இருந்து கொண்டிருக்கிறேன். ஆக்சிஜனுக்கு ஒரு சின்ன குழந்தை அட்மிட் ஆகிறது. பெரியவர்கள் எல்லாம் கண்ணாடி பெட்டிக்குள் குழந்தை இருக்கிறது என்று எட்டி எட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதை பார்த்து சிஸ்டர் ஆக்சிஜன் போவதென்றால் மருத்துவர்களுக்கு தெரியும், அந்த பால் மேலும் கீழும் போகும். சிஸ்டர் ஆக்சிஜனே போல சிஸ்டர், நீங்க மூக்குல குழாயை வைத்திருக்கிறீர்களே என்று கேட்கிறேன். அதற்கு அந்த சிஸ்டர் சொல்றாங்க, டாக்டர் ஒன்னும் சொல்லாதுங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்க இப்பொழுது மாணவர், அதனால் ஆக்சிஜன் இல்ல, இன்டர்ன் பண்ண முடியல, அதனால வெளியே சொன்னா சண்டை போடுவாங்க, அதனால நான் இந்த குழந்தையின் மூக்கில் நான் ஆக்சிஜன் போவதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னவுடன் பயிற்சி மருத்துவராகி எனக்கு கோபம் வருகிறது. நேரே டீன் ஆபீஸ் போகிறேன். அங்கே ஒரு குழந்தைக்கு ஆக்சிஜன் வேண்டும் என்று சொல்கிறேன். உடனே அவர்கள் சொல்கிறார்கள், பயிற்சி மருத்துவர்கள் டீனை எல்லாம் கேட்கும் பழக்கம் இல்லை என்று சொல்கிறார்கள்.
உடனே ஒரு வார்ட் பாய் சென்று டீனின் காதில் சொல்கிறார், அவர் சாதாரணமானவர் அல்ல, தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் குமரி அனந்தன் அவர்களின் மகள் என்று சொல்கிறார். உடனே டீன் சொல்கிறார், வாருங்கள் வாருங்கள் உட்காருங்கள், ஆக்சிஜன் தானே வேணும், உடனே அந்த குழந்தைக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆக ஆக்சிஜன் வேண்டும் என்று சொல்வதற்கு பயிற்சி மருத்துவர் ஒருவர் வார்டில் இருக்க வேண்டும். முதல்வருக்கு தெரிந்தால் கூட அங்கே ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தொகுதியில் இருந்து முதல்வருக்கு கோரிக்கைகள் செல்ல வேண்டும். கோரிக்கையை கொடுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வேண்டும் என்பதை அழுத்தமாகவும் ஆழமாகவும் பதிவு செய்கிறேன். மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுத்தது உண்மை. ஆனால் அவர் சட்டமன்ற உறுப்பினர்களை, நல்ல சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி, நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி, நல்ல முதல்வராக பரிமளித்து பின்பு பிரதமராக வந்திருக்கிறார் என்பதையும், முதலில் அவர் நல்ல சட்டமன்ற உறுப்பினராக பரிமளித்தார் என்பதையும் இங்கே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த சுற்றுக்காக சில கேள்விகளை நான் இப்பயே ரிசர்வ்ல வச்சிருக்கேன் அம்மாட்ட. ஒன்னு அவர் நேரடியாக முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகுதான் நரேந்திர மோடி அவர்கள் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். உங்களுடைய கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும், 2002 மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டு அந்த குஜராத் அரசு சரியாக செயல்படவில்லை என்று கேசுபாய் பட்டேல் பாஜகவுடைய முதலமைச்சர் நீக்கப்பட்டு முதலமைச்சராகவே டெல்லியிலிருந்து அனுப்பப்பட்டவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதன் பிறகுதான் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். அப்ப நாங்க வேட்பாளர் பார்த்திருக்கோமாங்க ஒரு கேள்வி எழுது. இரண்டாவது ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி உங்களை பார்த்தோன்னே கேள்வியா தோணுது எனக்கு. உங்களுக்கு இரண்டாவது கேள்வி ஒன்று இருக்கிறது. ஒருவேளை தமிழக பாஜக சார்பாக முதல்வர் வேட்பாளர் நீங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தால் இதே வாதத்தை நீங்கள் வைத்திருப்பீர்களா அப்படிங்கிற கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது முதல்வர் வேட்பாளர் தான் என்ற தரப்பிலிருந்து ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரி திரு முருகன் அவர்களை நான் பேச வருமாறு அழைக்கிறேன். நமது அரசியல் வளர்ந்து மாறி போயிருக்கின்ற சூழலில் முதல்வர் வேட்பாளரை நீங்கள் சரியானவரை தேர்ந்தெடுக்காவிட்டால் நிச்சயமாக கேடு விளையும் என்பது என்னுடைய கருத்து. முதல்வர் வேட்பாளராக வருவதற்குள்ள தகுதிகள் என்ன, அதையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு நாலேஜ் இல்லாத விஷயங்களை பேசாதங்க. நாலேஜ் இல்லாத விஷயங்களை விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க. பெருந்தலைவர் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும்போது லால் பகதூர் சாஸ்திரி வந்த உடனே எல்லா பேங்கையும் நேஷனலைஸ் ஆகும்னு பெரிய இஷ்யூ. அப்பெல்லாம் நாங்க ரொம்ப ஆக்டிவா அரசியல் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ காமராஜருடைய வியூ என்னன்னு கேட்கறாங்க. எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்றாரு. நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ங்கிறத சோசியல் கண்ட்ரோல் ஆஃப் பேங்க் இருக்க பேங்கர்ஸுக்கு தெரியும். காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் யார் இருந்தா அவங்களுக்கு தெரியும் இந்த பாயிண்ட். சோசியல் கண்ட்ரோல் ஆஃப் பேங்கை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நேஷனலைஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. பெருந்தலைவர் 4 நாள் கேட்டு நேர மெட்ராஸ் வராரு. நான் அப்ப ஆக்டிவா டெய்லி போய் பாக்குறவன். வந்த உடனே லயலா காலேஜில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல இருக்கிற எக்கனாமிக் ப்ரொஃபசர்ஸ்க்கெல்லாம் ஆள் விட்டு பேங்க் ஒர்க் பண்றது எப்படி, சோசியல் கண்ட்ரோல் ஆஃப் பேங்க்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒரு மீட்டிங் நடக்குது. நாங்கெல்லாம் வெளியிருப்போம். அப்போ அந்த குணம், எனக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது லீடர்ஷிப்புக்கு முக்கியம். அடுத்தது, லீடர் என்றால் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. வாட் டு லீட். லீடுனா எல்லோரையும் நடத்தி செல்வது. டோன்ட் டூ ஒர்க். அழகா சொன்னா அந்த காலத்துல, லீடர் டஸ் நாட் நீட் டு ஒர்க், ஹி மஸ்ட் கெட் ஒர்க் டன். இது நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ்ல சொல்றேன், வேலையே செய்யாம இருக்கிற தலைவர் சொல்றார். இல்ல, இவர் ஹாஸ்யத்துக்காக சிரிப்புக்காக சொல்றார். நல்லா கவனிச்சிங்க. நான் ஒரு கட்சியை தலைமையேற்று தலைவராக இருக்க வேண்டும் என்றால் நான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதில்ல. கொடியை கட்டுறது, இந்த லைட் அடிச்சுன்னா வேக்குது அதனால லைட் ஆஃப் பண்ணிட்டேன், இதெல்லாம் வேற ஆள் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு வேலையை வாங்கும் திறமை வேண்டும். கெட் ஒர்க் டன். நீங்க சிஎம், நீங்க ரோட்ல பாத்தீங்களா, நான் மோட்டார் சைக்கிள்ல போறேன், நீங்க ஏன் வரல? வர வேண்டியதில்லை. அடுத்து, இப்ப நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க, இந்த விவாதமா எடுத்துக்குவோம், எங்களுக்கு தெரிஞ்சவர் ஒரு எம்எல்ஏ இருந்தா மக்கள் அவற்று, உங்களுக்கு அந்த ரோலே கிடையாது. எம்எல்ஏவுக்கு மக்கள் குறைகளை தெரிந்து கொண்டு அதை போய் அசம்பிளியில பேசுற ரோல் தான் உண்டு. இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க டெய்லி சார் ரோடு சரியில்லை, ஓகே ஹைவேஸ் இன்ஜினியரை கூப்பிடு. நோ, யூ ஆர் இன்டர்ஃபியரிங் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். இது இந்த தலைவர்களுக்கு தெரியுமா? ஆக இந்த மாதிரி விஷயங்களை நான் இதை சொல்வதெல்லாம் உதாரணமாக நாம் நன்றாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஒண்ணு.
அப்புறம் தமிழ்நாட்டில் சரி இந்தியாவில் சரி என்ன ஆகி போச்சுன்னா ஓவர் த இயர்ஸ் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் நாம ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆயிட்டோம். இங்க அது அப்படித்தான் யார் முதல்வராக வராங்களோ அவங்களுக்கு தகுந்தபடிதான் நல்லதும் கெட்டதும் நடக்குங்கிற ஸ்டேஜ் நம்ம போயிட்டோம். திருப்பி நம்ம ரிவர்ஸ்ல போக முடியாது. ரிவர்ஸ்ல போனோம்னா 1952 53 இருக்கும்போது நான் சப் கலெக்டர் வேலை பார்க்கிற காலத்துல ஆர்டிஓ இருக்கிற காலத்துல மந்திரி என்ன கூப்பிட முடியாது. மந்திரி என்னை பார்க்கணும். நான் சொல்றது 75 76 என்னை பார்த்த மந்திரி இன்னும் இருக்காரு. நான் பேச விரும்பல. என் ஆபீஸ்ல இப்ப அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆன பிறகு பழைய காலகட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. இப்ப மந்திரியை பார்க்கறதுக்கு இப்படி குனிஞ்சு எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறோம். இல்ல இது நான் அது இதுக்காக சொல்ல இங்க சரியா புரியல. மந்திரியை பார்க்கறதுக்கா இல்லாட்டி மந்திரியான்னு கேக்குறாங்க. நல்லா ஹாஸ்யமா பேசுறாருல. இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க. சர்க்கியூட் ஹவுஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ், அதுல அவங்க தங்க கூட முடியாது. எம்எல்ஏ இது கவர்மெண்ட் சர்வன்ட்ஸுக்காக கட்டப்பட்டது. நீங்க அங்க இருக்க முடியாதுன்னு சொன்ன காலத்துல நாங்க இருந்தோம். அதெல்லாம் இப்ப இல்ல. சோ இப்ப இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். முதல்வர் வேட்பாளர் திறமையானவராகவும் ஓரளவு நியாயமானவராகவும் இருந்தால் ஆட்சி நல்ல முறையில் நடக்கும் என்பதை நாம் ஒத்துக்கொண்டு விட்டோம். இங்க மட்டும் இல்ல, த்ரூ அவுட் இந்தியா, முலாயம் சிங் யாதவ்ல இருந்து மம்தா பானர்ஜில இருந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். அப்படி ஆன பிறகு நீங்க எவ்வளவு பிரமாதமான எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாலும் சரியான முதல்வர் வரவிட்டால் எல்லாமே அவுட். ஏன்னா அசம்பிளில பேசக்கூட முடியாதுங்கிற நிலைமை. இப்ப நீங்க ஒருத்தர் நினைக்கலாம், விஜயகாந்த் சார் வந்தா நல்லா இருக்கும், போன் போடு. ஆனால் எங்க லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் நான் செலக்ட் பண்ணிட்டா அவர் எல்லாம் பாத்துக்குவாருங்கிறது இந்த காலகட்டத்தில் பொருந்துவதில்லை என்பது எனது வாதம். ஓகே, நான் இன்னும் வச்சிருக்கேன் நிறைய விஷயம், அப்புறம் பேசுறேன். சார் சொன்ன உதாரணங்கள்லாம் ஏதோ பொத்தாம்பூதா சொன்ன உதாரணங்கள் மாதிரியே இல்ல. சும்மா மெதுவா சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாரு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இது உள்ளூர் வேட்பாளரை தான் கூர்ந்து கவனிக்க வேண்டும். உள்ளூர் வேட்பாளர் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு நல்ல முதல்வர் வேட்பாளரை தீர்மானிக்க முடியும். அதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை என்ற தரப்பிலிருந்து திரு சுப உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். பேரறிஞர் அண்ணா பேசும்போது சொல்வாராம், ஐயா செல்வேந்திரன் அவர்கள் என்னை விட ஆணித்தரமாக பேச முடியும் அறிஞர் அண்ணாவை பற்றி. ஒரு தாய் பெற்றெடுக்க வயிறு தாங்கா காரணத்தால் தனித்தனி தாய் பெற்றெடுத்த தம்பிகளே என்று சொல்வாராம். உடன்பிறப்பு ஒரே தம்பிகள் என்ன அவர் சொன்னார். இப்ப ஊப்பி ராரானெல்லாம் அப்புறம் அவர் காலத்தில் நல்லா தான் இருந்தது. அவர் சொல்வாராம், ஒருவரே எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் உறுப்பினராக இருக்க முடியாது என்கிற காரணத்தால் தான் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆங்காங்கு உள்ள உறுப்பினர்களை, ஆங்காங்கு உள்ள பிரச்சனைகளை தெரிந்தவர்களை புரிந்தவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு மைய பகுதிக்கு அனுப்பி அவர்கள் எல்லோரும் கூடி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒரு சிறிய கட்சியை துவங்கி நம்முடைய பகுதியிலே ஒரு முக்கியமான பிரச்சனையை முன்னிறுத்தி தேர்தலிலே நிற்கிற என்னை போன்றவர்கள், ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிற்கிற என்னை போன்றவர்கள் நிச்சயமாக ஒரு நபரை நம்ப முடியாது, கூடாது. உள்ளூர் மக்களுடைய கருத்துக்களை கேட்டாக வேண்டும். தமிழகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள். கூடங்குளம், கல்பாக்கம், தேனி மாவட்டம் தேவாரத்திலே நியூட்ரினோ திட்டம் என்ற ஒரு அழிவு திட்டம், மீத்தேன் திட்டம், கெயில் திட்டம், இப்படி மாநிலம் முழுவதும் பிரச்சனைகளாக இருக்கும் போது அந்தந்த பகுதி மக்களுடைய கவலைகளை, கரிசனங்களை கருத்திற்கொண்டு அவர்கள் குறைகளை சட்டமன்றத்துக்கு எடுத்து சென்று பேச விரும்புகிறவர் தான் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமே தவிர ஒருவர் அல்ல. அப்படி ஒருவரை நாம் நம்பினால் நிச்சயமாக அந்த முறை நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. எதுக்கு ஒவ்வொருத்தரா தேர்ந்தெடுத்தது? ஒரு தாய்க்கு தெரியாதா என்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் தேவைன்னு? இந்த டிராப்புக்குள்ள நான் விட தயாரா இல்லப்பா. அவதூறு வழக்குகளையும் இப்ப எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அவதூறு வழக்குல உள்ளதுக்கு போட்டாங்கன்னா அப்புறம் தேர்தல் வேலை நடக்காது. திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி என்று சொல்கிறோம். ஐயா, ஒட்டுமொத்த உலகம் தழுவிய ஒரு பார்வையை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாம் மனிதர்கள். இந்த உலகம் முழுவதும் ஒரு சிறிய கிராமம். ஈக்குவடாரில் நிலநடுக்கம் நடக்கிறது என்றால் அதை பற்றி நாம் கவலைப்படுகிறோம். ஐஎஸ் தீவிரவாத தாக்குதல் நடக்கிறது என்றால் அதை பற்றி நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் நீங்கள் ஈரான், ஈராக்கிலோ அல்லது ஈக்குவடார் நாட்டிலோ போய் பணியாற்ற முடியாது. எனவே உலகளாவிய வகையில் சிந்தியுங்கள்.
ஆனால் உள்ளூர் தளத்தில் செயலாற்றுங்கள் என்று சொல்வது போல மாநிலம் தழுவிய ஒரு பார்வை வேண்டும். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் யார் வழிநடத்த போகிறார்கள் என்ற பார்வை கரிசனம் நிச்சயமாக வேண்டும். ஆனால் நம்மூர் பிரச்சனைகளுக்காக இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றான் வள்ளுவன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்படி விட்டிருந்தால் நாம் இந்த அவலத்திற்கு ஆளாகி இருக்க மாட்டோம். நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம்? ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம். இங்க எந்த பார்லிமெண்டரி லாங்குவேஜ், யாரை கொண்டு விட்டாலும் கண்ணை முடிக்கிட்டு ஓட்ட போடுவேன் போட்டு தொலைச்சதுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அவலத்துக்குள் நாம் சிக்கி கிடக்கிறோம். எனவே அந்த முறையை நாம் மாற்றியாக வேண்டும். முதல்வர் வேட்பாளர் அத்தனை பிரச்சனைகளையும் அறிந்தவர் அல்ல. முதல்வர் வேட்பாளர் பல நேரங்களிலே வீட்டை விட்டே வெளியே வருவதில்லை. முதல்வர் வயோதிகராக இருக்கிறார். இன்னொரு கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் வயோதிகராக இருக்கிறார். இன்னொரு கட்சியினுடைய இன்னொரு கூட்டணியுடைய முதல்வருக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாது. இப்படிப்பட்ட முதல்வர்களை வைத்துக் கொண்டு எந்த விதத்தில் நாம் செயல்பட முடியும்? சிந்தித்து பாருங்கள். தமிழகத்தினுடைய அரசியல் நிலை மிகப்பெரிய அவலமாக இருக்கிறது. அருகே இருக்கிற கேரள சட்டமன்றத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது கேரள அரசியலை எடுத்துக் கொள்ளுங்கள். கதவை தட்டிவிட்டு நீங்கள் உள்ளே செல்லலாம், முதல்வரை சந்திக்கலாம். கேரள அரசியல் தலைவர்களை சென்று சந்திக்கிறோம், நம்முடைய கருத்துக்களை கேட்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை நாங்கள் கேபிசிசி கேரள பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரை நாங்கள் சந்திக்கிறோம். அடுத்தது எங்கே போகிறீர்கள் என்று என்னிடம் கேட்கிறார். நான் சொன்னேன், கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களை சந்திக்க போகிறேன். இவர் உடனேயே தன்னுடைய கைபேசியை எடுத்து அந்த எண்ணை அழுத்துகிறார். யாருக்கு? கொடியேறி பாலகிருஷ்ணன், சிபிஎம் கட்சியினுடைய மாநில தலைவருக்கு. உதயகுமார் அங்கே வருகிறார். நீங்கள் அலுவலகத்தில் இருக்கிறீர்களா, வேறு எங்காவது இருக்கிறீர்களா? அவர் சொல்லுகிறார், உடனே வர சொல்லுங்கள், நான் பார்த்து விடுகிறேன். நடக்குமா ஐயா தமிழ்நாட்டில்? மக்கள் அரசியலா நடக்கிறது. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை மனதில் சுமந்து மழலையர் பள்ளி குழந்தைகள் போல இவன் தான் அடித்தான், இல்லை இல்லை இவள் தான் அடித்தாள் என்று தமக்குள் அடித்துக் கொள்கிற கதை தான் நடக்கிறதே தவிர மக்கள் பிரச்சனைகளையோ நம்முடைய வருங்கால சந்ததியினருடைய வருங்காலத்தை பற்றியோ கடுகளவும் கவலையின்றி தங்களுக்கான சுயநலவாத சந்தர்ப்பவாத தன்னலவாத அரசியலை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நன்றி. திரு சுபோதயகுமார் அவரோட ஒரு கேள்வி நம்ம அடுத்த சுற்றுல அவர் சொல்வார் எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு உள்ளூர் பிரச்சனையிலும் அறிந்த ஒரு சட்டமன்ற பிரதிநிதி ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லி சொன்னா ஆளுக்கு ஒரு திக்கா முடிவுகள் எடுக்கப்படாதா? ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலம் தழுவிய ஒரு பாதை கொண்டு அந்த பாதையை நடத்தக்கூடிய தலைவனுக்கு நாம் வழி நடந்து ஒவ்வொரு வேட்பாளரும் அவரை ஆதரிக்கக்கூடியவராக இருந்தால் சரியா இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் உங்களுடைய இரண்டாவது சுற்று நான் பதில் பெற விரும்புகிறேன். அடுத்ததாக இது முதல்வர் வேட்பாளர் தான் கவனிக்க வேண்டுமே தவிர நாம் உள்ளூர் வேட்பாளர் கவனிக்க கூடாது. முதல்வர் வேட்பாளர் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறார்கள். முதல்வர் வேட்பாளர் தான் சரி, துணை முதல்வர் வேட்பாளர் தான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில திரு கம்பம் செல்வேந்திரன் அவர்களை நான் அழைக்கிறேன்.